ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். ஈல்பான வாழ்க்கை சேனலுக்கு உங்கள் அனைவரையும் அன்போடு அழைக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நான் ஃப்ரைட் ரைஸ் செய்ய போகிறேன். ஃப்ரெண்ட்ஸ், இது ரொம்ப வித்தியாசமாக இருக்கும். வித்தியாசமாக இல்லாமலும் இருக்கலாம். இருப்பினும் நான் சமைக்கிறேன் எப்படின்னு சொல்லிவிட்டு இன்றைக்கி உங்களுக்கு காட்ட போகிறேன். ஃப்ரெண்ட்ஸ், இதுக்கு தேவையான சோறு நான் எடுத்து வச்சுருக்கேன். ஃப்ரெண்ட்ஸ், இது சோறு ரொம்ப குலையாமல் கொஞ்சம் முழுசாக இந்த மாதிரி பதத்துக்கு. அப்புறம் கொஞ்சமாக பருப்பு வேக வச்சு எடுத்துருக்கேன். ஃப்ரெண்ட்ஸ், உரப்புக்காக இந்த சின்ன பச்சை மிளகாய் இருக்கும் இல்லைங்களா, அது தேவையான அளவுக்கு எடுத்து வச்சுருக்கிறேன். மற்றபடி திங்ஸ் எல்லாம் உங்களுக்கு தெரியும். கேரட், குடை மிளகாய், காய்ந்த மிளகாய், உருளைக்கிழங்கு, இஞ்சி பூண்டு இடித்தது, அப்புறம் சமையலுக்கு தேவையான அளவு உப்பு. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் சட்டியில் எண்ணெய் போட்டுட்டேன், எண்ணெய் ஊற்றிட்டேன். அடுத்ததாக கடுகு தாளிப்பு சிறிதளவு இதில் போட்டுக்கலாம். நான் உருளைக்கிழங்கு இந்த ஷேப்புக்கு நான் வெட்டி வச்சுருக்கேன். ஃப்ரெண்ட்ஸ், பாருங்கள், நான் தோல் சீவலை இப்படியே நான் வெட்டி வச்சுருக்கேன். இதை போட்டுக்கிறேன். கடுகு தாளிப்பு வெடித்ததும் உருளைக்கிழங்கு நல்லா பொரிஞ்சு வெந்ததும் அடுத்ததாக இஞ்சி பூண்டு இடித்து வச்சோம் இல்லைங்களா, அதை சேர்த்துக்கலாம். இதோடு காய்ந்த மிளகாயும் சேர்த்துக்கலாம். இதோடு மல்லித்தூள் 1 ஸ்பூன், அதோடு சேர்த்து சில்லி ஃபிளிக்ஸ் உங்கள்கிட்ட இருந்துச்சுன்னா சில்லி ஃபிளிக்ஸ் 1 ஸ்பூன் போட்டுக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். அடுத்ததாக வேக வச்ச பருப்பு, இதோடு கூட குடை மிளகாயும் கேரட்டும், இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், பருப்பு போட்டிருக்கோம் இல்லைங்களா, அதனால் பெருங்காயத்தூள் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். தேவையான அளவுக்கு உப்பு. இதில் போட்ட காய்கறியெல்லாம் ஒரு 50% வெந்துருச்சு. ஃப்ரெண்ட்ஸ், நான் இப்போ என்ன பண்ண போகிறேன், சோறு இதில் போட்டுக்க போகிறேன். இது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இது பார்க்க மட்டும் இல்லை, சாப்பிடவும் செம்மையாக இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், பார்த்தீங்களா, அட்டை ஒரு பொடி பிடிச்சிட வண்டி தடுக்கி செம்ம பசியில் இருக்கேன். ஃப்ரெண்ட்ஸ், அருமையாக இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், ட்ரை பண்ணி பாருங்கள் நீங்களும் உங்கள் வீட்டில். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சேனலை மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், மறந்துடாமல் பெல் ஐக்கான் தட்டிட்டு ஆல் வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு சமையலும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். Thank you for watching, friends. Thank you. Tata bye. சரி, உங்கள் எல்லாருக்காகவும் நான் 1 ஸ்பூன் சாப்பிட்டு காட்டுறேன் உங்களுக்கு. எல்லாருக்காகவும் செம்மையாக இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணணும். ஓகே, பாய்.